எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தில் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 24வது வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் ஏசப்பா கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொன்னேன். ஏசப்பா எனக்கு எப்போவுமே நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏதோ ஒரு ஊழியம் கத்தருக்காண்டி செய்கிறேன்னு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு வருஷமாக எதுவுமே இல்லை ஏசப்பா, நான் இப்படி தனிமையாக இருக்கேனே அப்படி சொல்லிட்டு ஏசப்பா நான் ஒன்றே ஒன்று கேட்டேன். நான் சபையோடு இணைக்க போகணும் ஏசப்பா, அது எந்த சபைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு சபையோடு சேர்ந்து இருக்கணும், அந்த ஐக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படி சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் ஏசப்பாட்ட கேட்டேன். நியூ இயர் அன்னைக்கு கேட்டேன். அதுக்கப்புறம் ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தது என்னமோ, நீ பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு என்னன்னா ஏசப்பா நான் உங்ககிட்ட கேட்ட விஷயங்கள் வேறு, நான் இருக்கிற சூழ்நிலை வேறு, ஆனால் எதுக்கு எனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட அப்போ கூட சண்டை தான் போட்டேன். அப்போ அதோட அர்த்தம் எனக்கு புரியலை. அதுக்கு அடுத்த மாதமே பாட்டி பலவீனமாகி அவங்க இறந்து போனாங்க. அது எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ரொம்ப பெரிய இழப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்திலும் தேவன் எங்களோடு இருந்தாங்க. தேவன் இருக்க போய் தான் நாங்கள் தேய்ச்சினோம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தினால நாங்கள் கைவிடப்பட்டோம். ஒவ்வொருத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சூழ்நிலையும் தேவன் எங்கள் கூட இருந்தாங்க. நகை காணாமல் போகி இப்படி எல்லா விஷயங்களையும் நிறைய போராட்டங்கள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த மாதமே எனக்கு தேவன் உணர்த்தினாங்க, பயப்படாது நான் துணை நிற்கிறேன்னு சொல்லி திருப்பி அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது மெசேஜ் கேட்டாலும் சரி, ஃபோனை பார்க்கும்போது சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த வசனம் மட்டும் தான் திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஏசப்பா கிட்ட அப்போ சொல்லி நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. என்ன ஏசப்பா என்னோடய வாழ்க்கையில் தானே இப்படி இருக்குது, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, நிறைய பேர் எங்களை குற்றப்படுத்துகிறாங்க, எங்களுக்கு எல்லா இழப்பும் ஏற்படுது, எங்களுக்கு ஆறுதலாக இருந்தவங்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட சண்டை மட்டும் தான் போட்டனே தவிர்த்து தேவனை நான் ஜெபிக்கலை. அப்போது அப்படி கடந்த நாட்கள் அப்படி போக போக மே மாதமும் எனக்கு காலேஜும் முடிகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லாருமே ரொம்ப எங்களை குற்றப்படுத்தினாங்க, எல்லாரும் விட்டு போனாங்க. எங்களை வளர்த்த எங்கள் தாத்தாவும் எங்களை விட்டு போகும்போது ரொம்ப நாங்கள் உடஞ்சி போய் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துலையும் தேவன் எனக்கு என் பிறந்தாள் அன்னைக்கு எனக்கு தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, எனக்கு கைவிடும் இல்லை, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்லி தேவன் அந்த வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தினார். அப்பவும் நான் அன்னைக்கும் எதுக்கு இந்த பிறந்தாள் வருது, எதுக்கு நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். இந்த உயிர் எதுக்கு ஏசப்பா, எதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் நீங்கள் என்னை பயன்படுத்துவீங்கன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வரிசையாக சோதனை மட்டும்தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவும் தேவன்கிட்ட சண்டை தான் போட்டேன். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அப்படியே கடந்து வர தேவன் என் கூட நடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி எந்திக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நான் அழுதுகிட்டே தான் எந்திப்பேன், அழுதுகிட்டே தான் இருப்பேன். எதுக்கு வாழ்கிறோம், நமக்குன்னு யாரும் இல்லை, உறவுகள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இப்படி சொல்லிட்டு நிறைய ஏமாற்றங்கள் இப்படிலாம் நான் இருந்த சூழ்நிலை தேவன் மட்டும்தான் என்னை தேய்ச்சினார். அப்படி கடந்த நாட்களுக்கு போக போக நீ பயப்படாமல் இருன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பயப்படாதேங்கிற வார்த்தை திருப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக இந்த மனுஷங்க அன்பு இல்லைன்னா என்னை தேவன் என் கூட இருக்காருங்க ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துங்கிற வசனத்தை பிடிச்சு அந்த வசனத்தின் மூலமா என் பாரங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மேல வைத்துட்டேன். இப்போ நான் எந்த மனுஷங்க கிட்ட எனக்கு இவங்கெல்லாம் அவங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையுமே நான் இப்போ புலம்புறது கிடையாது, அழுறதும் கிடையாது. தேவனிடத்துல மட்டும்தான் நான் அழுறேன். கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, ஒன்றுமே எனக்கு தெரியாது, பைபிள் பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன அக்டோபர் மாதத்துலையும் நவம்பர் மாதத்துலையும் ஒரு யூத் மீட்டிங்கில் ஆன்லைனில் மெசேஜ் கொடுக்க தேவனை கிருபை செய்தார். அதுக்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். இப்பவும் கூட இந்த இடத்துல சாட்சியை சொல்கிறதுக்கு தேவனை கிருபை செய்திருக்கார். கர்த்தர் தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. துவக்கமும் முடிவுமே எல்லாமே, துவக்கமும் முடிவும் எல்லாமே நீதானே,
ஆதியும் அந்தமும் எல்லாமே நீதானே, துவக்கமும் முடிவும் எல்லாமே நீதானே, ஆதியும் அந்தமும் எல்லாமே நீதானே. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா, உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லப்பா. உமக்கு மறைவான சிருஷ்டி ஏதும் இல்லையப்பா, உம்மை விட்டால் உலகத்திலே வாழ எனக்கு வழி இல்லப்பா. விலகாததே தேவ கிருபை, மாறாததே தேவ கிருபை, விலகாததே கிருபை, மாறாததே தேவ கிருபை. என் தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. யார் இருந்தால் எனக்கென்ன, நீர் மாத்திரம் போதுமப்பா. தகப்பனே தகப்பனே இயேசுவே, என் தகப்பனே தகப்பனே இயேசுவே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கூட சாட்சியாகி நிறுத்திய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் என்னையும் பிள்ளையும் குழந்தைகளையும் மனைவி குழந்தைகளையும் என் தாயார் என் வீட்டில் இருக்காங்க, எல்லாரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிதாக்கி கொண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன சிந்தை இல்லாதபடி, புரிந்து கொள்ள முடியாதபடி அநேக போராட்டங்கள் மத்தியிலே சர்ச்சைக்கு நாங்கள் கடந்து கொண்டு இருந்தோம். அநேக மண்ட குழப்பங்கள், ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை, ஒரு பக்கம் என் சகோதரிகள், சொந்த பந்தம், மச்சனமார்கள்லாம் நெருக்கம். அதுக்கு மேலாக என்ன செய்ய எனக்கு என் மனசில் என்னுடைய மைண்டே சேஞ்ச் ஆகி நம்ம ஓடிடலான்னு கூட நான் சொன்னேன். என்கிட்ட திருப்பூரை பார்த்து மறுபடியும் பெனியம் கம்பெனியில் தான் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாக நான் வேலை பார்த்தேன். பின் மறுபடியும் இந்த போராட்டம் தாங்க முடியும். நான் பெனியம் கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் கம்பெனியில் போய் நிற்கேன், விசாரிச்சுங்க, வாரம் மாதத்தில் ஒரு நாள் வாரேன். எனக்கு ரொம்ப என் மைண்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் விட்டுரு, ஒன்றும் நடக்க, நான் எங்கேயா போகிறேன், பயந்துக்கிட்டு என்னை விடலை, நான் போனால் எல்லோரும் போயிடுவோன்னு சொல்லி என்னென்ன சொல்ல முடியுமோ. குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகளும் போராட்டமும், அதுக்கு மேலாக குழப்பம். சபைக்கு வரும்போது தான் கொஞ்சம் சபையில் வார்த்தையை கேட்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அது வர போராட்டமும் மனக்குழப்பமாக இருக்கும். என்ன பேசுதோம், என்ன நடக்கும்னு தெரியும். யார் என்ன ஆலோசனைகள் சொன்னாலும் கூட காதில் கேட்குற மாதிரி இருக்கும், தலையத்தில் ஆட்டிக்கிடுவோம். ஆனால் பிரச்சனைகளையே நினச்சி கொண்டு குழப்போம். அது எல்லாத்தையும் தேவன் இந்த வருடத்தில், இந்த வாரங்களில், இந்த புது வருடத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். அது தேவனுக்கு நன்றி. இது என்னை படிப்படியாக இனியும் அநேக காரணங்கள் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொன்னது போல் படிப்படியான ஒவ்வொரு காரணங்களும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்தார், வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். அநேக செலவுகள் இருந்தாலும் தேவன் பண தேவைகளை எல்லாம் சந்தித்தார். இந்த புது வருடத்தில் எங்களை நிம்மட்டமாய் குடும்பத்தோடு என்று சாட்சி செய்ய தேவன் உதவி செய்தார். சாட்சி சொல்ல தேவன் இன்னும் ஆவிக்குரிய ரீதியிலே வளரணும், இனியும் ஆண்டவருக்காக எழுமி பிரகாசிக்கணும், நல்ல தேவனுக்காக இன்னும் எழுமி பழையதை போல் இனியும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாகலாம் நல்ல ஆண்டவருக்குள்ளே நல்ல போய்கொண்டிருந்தது. இது பிரச்சனைகள் கொண்டு விசாரித்து போட்டுவிட்டு எங்களை முன்னேற முடியாதபடி இன்று விதைத்திருக்கிற இந்த மாற்றங்கள் என் குடும்பத்திலே மாற வேண்டும். அதெல்லாம் இப்போ திருமணமாகி இப்படி ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக இருப்போம், இப்படி குடும்பத்தை எல்லாம் நடத்தி கொண்டு போவதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய கிருபை தான். எனக்காக ஜெபித்த ஊழியக்காரர்கள் எந்த நேரத்திலும் ஆலோசனை கொடுத்து ஜெபித்த ஊழியக்காரருக்காக நன்றி, சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். எந்த நேரத்திலும் ஆலோசனை சொல்லுவாங்க. அநேக காரியங்கள் இன்னும்
வீடு சந்திக்க வரும்போதெல்லாம் எனக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்தாங்க. அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதற்கு என் வாழ்க்கையில் என் முன்னேற்றத்திற்கு, என் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதன்படி ஊழியக்காரர் அநேக வார்த்தைகளை செய்தி மூலமாக அநேக காரியங்கள் இந்த வருடத்தில் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நல்ல கேட்டுக்கிட்டு போவோம், வீட்டுக்கு போனோன்னு மாதிரி ஏதோ குழப்பங்கள், அது எப்படியாவது ஃபோன் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும். அது தேவன் எல்லாத்தையும் விலகி பாதுகாத்தாங்க. இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் கூட எனக்கு உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 22:17 வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்து தேத்தினார். அது விரிவாக இந்த ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உன்னை பெருகவே பெருகை பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த வருடத்தில் தேவன் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் ஊழியத்தில் வீட்டு இதுக்கு கக்கன் நகர் பகுதியில் தேவன் ஊழியத்திற்காக கொண்டு போயிருக்காங்க. அங்கேயும் அநேக போராட்டங்கள் மத்தியிலும் போக முடியாதபடி தடைகள், வீட்டு கூட்டத்தை நடத்த போக முடியாத தடைகள், எல்லா தடைகளையும் தேவன் மாற்றணும். இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். இனியும் ஆவிக்குரியதில் வளர்ந்து பெருக வேண்டும். நாங்கள் இனியும் பிள்ளைகளை ஆவிக்குரியதில் வளர்க்க வேண்டும். இதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த சகோதரர்களுக்காக, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் எங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தோடு பாதுகாத்து தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். வேலைக்கு போகும்போதும் போயிட்டு திரும்பி வரும்போதும் தேவன் பாதுகாத்தாங்க. எத்தனையோ கண்ணு முன்னாடி, எனக்கு முன்னாடி நான் போகிற 2 வீலருக்கு முன்னாடியே, எனக்கு முன்னாடி என் பின்னாடி வந்தவங்க முன்னாடி வந்து ஆக்சிடெண்ட் ஆனவங்க அதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனாலும் நினைப்பேன், எசப்பா ஏன் ஜீவனை பாதுகாத்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ தடவை நடந்திருக்கு. ஒரு டைமில் ஒரு 3 மாதம் இருக்கும். நான் அந்த ஸ்டெர்லைட் மேம்பாலத்தில் திருப்பி வரும்போது ஒரு 7 மணி இருக்கும். எனக்கு பின்னாடி 2 பேர் நல்ல ட்ரிங்க்ஸ் போட்டுருக்குறாங்க, பல்சரில் வந்தாங்க. என் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து அதை கரெக்டாக அந்த மேம்பாலத்தில் வந்து ஓவர்டேக் பண்ணி எனக்கு முன்னாடி வந்து 1 அடி தூரம் தான். அவங்களே அந்த பேரிகார்டு மேலே மோதி மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்க்குறேன் லாரி வருது, லெஃப்ட் சைடில் வந்து ஜேசிபி வருது. எதுலேயுமே நான் விலக முடியாது, நான் முட்டினா அவங்க மேலே தான் விழணும். ஆனாலும் அந்த இடத்துல 1 அடி தூரத்துக்கு இடையில் நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு போய் பாட்டிலில் தண்ணி இருந்தது எடுத்து அவங்களுக்கு கொடுத்து பார்த்து வரலாம்ல பிரதர் அப்படின்னு. அப்போ யோசித்தேன், எசப்பா நான் கொஞ்சம் 1 செகண்ட் பிரிஞ்சினாலும் அவங்க மேலே நானும் விழுந்து என் பின்னாடி லாரி வந்து ஏறிக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். 1 நிமிஷம் அன்னைக்கே பிரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கடுத்தப்புறமும் எத்தனையோ தடவை நான் வாகனத்தில் அடிப்படக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு செகண்டும் பாதுகாத்தாங்க. குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, மரண தருவாய் வரைக்கும் போனேன். ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் ஏதோ அதை நடக்கும். எசப்பா நம்மளை எதுக்கு தெரிஞ்சு கொண்டாங்களோ அந்த இடத்துல சொன்னாங்க, உலகம் உங்களுக்கு பகைக்கிறதுக்கு முன்பாக என்னை பகைத்துன்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்னை தேட்டுச்சு, அவருடைய வசனம் தேட்டுச்சு. நானாக போய் எதுலையும் விழன்னு நினச்சாலுமே ஆண்டவர் என்னை ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாத்து விலக்கி பிள்ளைகளையும் இது வரைக்கும் பாதுகாத்துருக்குறாங்க. எந்த ஒரு சேதம் அணுகாதபடிக்கு எல்லாவற்றையும் பாதுகாத்துருக்காங்க. அவங்களுடைய தாயாரும் கூட என் மாமியார் எவ்வளோ தடவை சோறு பழகினவங்களை கீழே விழுந்துருக்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. ஆனாலும் மருத்துவமனைக்கு போனாலும் திருப்பி வந்து ஜீவனோடு கூட இது வரைக்கும் வயசு 82 வயசு ஆயிட்டு அவங்களையும் கூட எனக்கு பலவீனமாக இருந்த போதிலும் அவங்கள பாதுகாத்துகளும் தேவன் கிருபை செஞ்சாங்க. கணவருக்கும் எனக்கு இடையில எவ்வளோ போராட்டங்கள் வந்துச்சு, சொத்து பிரச்சனைகள், சகோதரி பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து தேவன் இது வரைக்கும் நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்துருக்குறாங்க. அந்த தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஊழியக்காரர் எவ்வளோ ஆலோசனை கொடுத்தாங்க, அதன் கீழ்ப்படிந்து இந்த நாள் வரைக்கும் நடந்துருக்கனால தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து இது வரைக்கும் பிள்ளைகளோடு கூட பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. எசப்பாக்கு நன்றி. வருகிற நாட்களிலும் கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாங்களோ ஊழியத்திலையும் அதை எவ்வளோ சோர்வுகள் பலவீனங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாள் என்ன போக முடியாத சூழ்நிலைகள் வந்தபோதும் அதை எங்களுக்குள்ளே பிரச்சனை வரும், அதை கரெக்டாக அந்த ஊழியங்களுக்கு போகிற நாளில் பிரச்சனை வரும். ஆனாலும் அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டருக்காக சோர்ந்து போன நாளும் உண்டு, ஓடின நாட்களும் உண்டு. தேவன் வர்ற வருஷம் இந்த வருஷங்களில் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் பலனில்லாத பலத்தை கொடுக்குற தேவன் இந்த நாட்களில் நாங்கள் போகும்போது எல்லா பலவீனங்களையும் மாற்றி நாங்கள் குடும்பத்தோடு கூட நாங்கள் ஒளிது கடந்து செல்லணும். எல்லோரும் இதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மையப்பட்டோம். தேவன் சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே.
இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷத்தில் எனக்கு ஏசப்பா தந்த வாக்கு தத்தம் எனக்காக யாவையும் செய்து முடிப்புன்னு சொல்லி ஆண்டவர் தந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் ஜெபத்துக்கு வந்தாலும் எனக்கு ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நான் வாரத்தோடு வந்தாலும் சபைக்குள்ளே வந்துட்டு போன பிறகு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மத்தியில் நடக்கும்போதெல்லாம் ஏசப்பா என் கூடவே இருப்பாங்க. என் கூடவே பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் 3 நாள் நான் வர முடியாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என் சரீரத்தில் பலவீனத்தினால என்னால் எந்திக்க கூட முடியாத அளவுக்கு நான் ஒரு பலவீனத்தில் இருந்தேன். ஆனால் அந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை நான் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னுடைய சரீரம் தான் அங்கே இருந்துச்சு தவிர இந்நேரம் என்ன பாட்டு படிச்சிருப்பாங்க, எதுக்காக ஜெபம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் கூட நான் சுத்திகரிப்பு ஜெபத்தை நான் விட்டதே கிடையாது. அது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. 2வது இந்த வருஷத்தில் என் கணவர் கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லா பழக்கம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்க சரீரத்தில் நான் நினச்சேன் இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் உள்ள ஆயிடுச்சு. ஏன்னா குடலில் ஓட்ட வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோமா, இவங்க இவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால இப்போ ஏதாவது பாதிச்சிருக்குன்னு சொல்லி நான் பயந்தேன். ஆனால் ஏசப்பா சொன்னாங்க, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நாங்கள் இந்த வருஷம் கூட எனக்கு வாக்குத்தத்தம் அப்படி தான் தந்திருக்காங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு இருக்காங்க. ஆனால் நான் ஒவ்வொரு டெஸ்ட்டு எடுக்கும் போதெல்லாம் ரிசல்ட்டெல்லாம் பயந்து ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா நீங்கள் என்ன செய்ய சித்த வச்சுருக்கீங்க, இது மூலயமா அவங்க ரட்சிக்கப்படணும், ஆலயத்துக்குள்ளே கடந்து வரணும் அப்படின்னு சொல்லியே நான் கேட்பேன். ஆனால் ஒவ்வொரு ரிசல்ட்டுமே ஒன்றுமே இல்லைன்னே சொல்லுவாங்க. ஆனால் என்ன இந்த பலவீனம், எதுக்கு இந்த இழப்பு இதெல்லாம் காமிக்கும்போது அவங்க நுரையீரல் நல்லா சுருங்கியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் நான் 2 பிள்ளைங்க வேறு இருக்காங்க, படிக்கிறாங்க, வேறு வருமானமும் நமக்கு கிடையாது. இவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பாக இருக்குது, இவங்களை எச்சரிக்கையாக பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அழைத்து கூட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டுருக்காங்க. இந்த 3 நாள் பாஸ்ட் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்ததில் 3 நாளுமே அவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களே இவங்க கலந்து நிறைய சத்தியத்தை அறிஞ்சிட்டு எங்களுக்கே அவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க மாறினாங்க. சரி மாறிட்டாங்க, ஆனால் இது உண்மையான ரட்சிப்பு இல்லைன்னு என் உள்ள மனசு சொன்னிச்சு. ஆனால் இப்போ ஒரு 2-3 நாளாக அவங்க இந்த நியூ இயர்லேருந்து அவங்க மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேற்று ரொம்ப பலவீனப்பட்டு அவங்க என்னமோ தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் ஒரு மாதிரி நேற்று பேசிட்டாங்க. எனக்கே மனசு கஷ்டமாயிட்டு. ஏசப்பா நான் உங்கள் நம்பி தானே இருக்கேன், ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, எனக்கு வேலைக்கு போக முடியல, வேலை பார்க்க முடியல, இப்படியே சொல்கிறாங்களே ஏசப்பா, நான் 2 பிள்ளைங்க படிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்னாலையும் எந்த வேலைக்கும் போக முடியாது ஏசப்பா, சேர்க்கவும் மாட்டாங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வருஷத்தில் தம்பி கூட ஒரு பாட்டஞ்சப்பா வேலைக்கு சேர்ந்துருக்கான். அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா அவன் வேலைக்கு போனதுலேருந்தே எங்களுக்கு அதிகமாக தான் கொஞ்சம் செலவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இருந்தாலும் அவன் வேலை பார்த்தனால அந்த செலவுக்காவது யூஸ் ஆகுதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நேற்று அவங்க பாஸ்டர்கிட்ட நாங்கள் ஈவினிங் ஜெபம் பண்ண வந்தோம் சர்ச்சைக்கு. பாஸ்டர் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க, இல்லை நைட்டு வேறு கடைக்கு போகணும், இவங்க என்னன்னு தெரில, வேலைக்கே போகவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. நேற்று இந்த கிடா நம்ம சர்ச்சைக்கு அவங்க தான் வெட்டி கொடுத்தாங்க. ஆனால் வெட்டி கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் அவங்களே வெட்டி கொடுத்துட்டு மைண்டெல்லாம் மாறிட்டு கொஞ்ச நேரத்தில் உற்சாகமாக ஆகிட்டாங்க. எப்போதுமே தம்பி தான் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த கிடா வெட்டுறதுக்கு. நேற்று பாப்பா நானும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணோம். அவங்களும் நல்லா உற்சாகமாக வேலை பார்த்து கடைசியில் படுக்கிற நேரத்துக்கு எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்போம். பாப்பா அவங்களுக்காண்டி பெசலை ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் வச்சுருக்கா. ஆனால் நைட்டு விடிய தூங்கவே இல்லை, ஒரு கண்ணு தூங்கலை. 2 மணிக்கு அலாரம் அடிக்கி, என்ன 2 ஆகிட்டா, ஐயோ நான் தூங்கவே இல்லைப்பா அப்படிங்காங்க. இம்மா நீங்கள் தூங்கிட்டீங்க தான் நானும் தூங்கணும், நீங்கள் தூங்கலாம், நான் ஜெபம் பண்ணியிருப்பேனம்மா அப்படின்னேன். சரி இருக்கட்டும், நான் இப்போ ஜெபம் பண்ணிவிட்டேன்னு ஜெபம் பண்ணி இப்போ 2 மணிக்கு வேலைக்கு அனுப்பிவிட்டேன். இப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா கிருபினால் அவங்க உற்சாகமாக இருப்பாங்க நம்புகிறேன். ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாதையில் நடத்துனாங்க. எனக்கு பைபிள்லாம் வாசிக்க தெரியாது, பாட்டெலாம் படிக்க தெரியாது. நல்லா இப்போ ஆலயத்துக்குள்ளே நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு நல்ல ஒரு சபை ஏசப்பா தந்ததுக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல ஊழியக்காரங்க தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டம்மாக்காக நன்றி சொல்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பாஸ்டம்மாட்ட ஆலோசனை கேட்பேன், ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்பேன். அவங்க என்னை நல்லா நடத்துனாங்க, இது வரைக்கும் என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்பவும் சின்ன பிரச்சனை பாஸ்டர் இப்படிலாம் நடக்குனாலே எனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க.
தாய் தகப்பன் இல்லாட்டாலும் எனக்கு நல்ல தாய் தகப்பன் ஏசப்பா இந்த உலகத்தில் தந்திருக்காங்க. இவங்க மட்டும் எனக்கு இருந்தால் போதுங்கிற நிலவுக்கு நான் இப்போ சந்தோஷப்பட்டேன். சொந்தம் வந்தாங்க எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. இப்போ என் கணவரோடலாம் 8 பேர் யாருமே எங்ககிட்ட பேச போகிறதே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால எல்லாரும் எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனால் அத்தனை பேர் மத்தியிலையும் இன்றைக்கி இங்கே ஏசப்பா எங்களை தலை நிமிர்ந்து ஆசீர்வச்சு எங்கள் பிள்ளைங்க நல்ல படிப்பெல்லாம் ஆசீர்வச்சு இன்றைக்கி நானும் படிக்கலை, என் கணவரும் படிக்கலை. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு காலேஜ் வரைக்கும் படிக்கிறாங்கன்னா எங்கள் சொந்தம் வந்து எல்லார் வீட்லையுமே பிள்ளைகள் படிக்காத பிள்ளை தான் இருக்குது. 1-2 பிள்ளைகள் மட்டும்தான் படிச்சிருக்கு. ஆனால் ஏசப்பா எங்களை வெட்கப்படுத்தாத அளவுக்கு எங்கள் பிள்ளைங்களை எங்களை உயர்த்துனாங்க. ஆனால் இந்த சபை உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். கஷ்டங்கும் போது நம்ம யார்ட்டையும் சொந்தம் வந்துட்டு சொல்ல முடியாது. சபையில் வந்து கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணால் போதும், ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. குடும்ப ஜெபமும் அதே மாதிரி. நான் ஒரு நாள் விட்டதே கிடையாது. தம்பி கரெக்டாக 6 மணிக்கு டியூட்டி போவான். அதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு நாங்கள் முழங்கால் படிந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். எந்த ஃபோன் வந்தாலும் அதில் எடுக்க மாட்டோம். அவ்வளோ குடும்ப ஜெபம் பண்ணதான் எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டில் தயவுசெய்து இந்த வருஷத்தில் நீங்கள் தொடங்கிருங்க. நிச்சயமாக நம்ம கஷ்டம் கண்ணீர் எல்லாம் இந்த குடும்ப ஜெபத்தில் மாறும் நான் நம்புகிறேன். ஏசப்பந்து சாட்சி ஆசீர்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்தாங்க. சுகம் பலவீனம் எல்லாம் எடுத்து போட்டாங்க. என்னை நல்ல பலனோடு பாதுகாத்தாங்க. அதுக்காண்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன்.
praising with angel song. We're gonna jump to. அன்பாலே உலகை ஆள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டுடா அன்பாலே உலகை ஆள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டுடா அட வரட்டி வரட்டி காதல் பண்ணா ஒண்ணு ஓடுண்டா வந்தவர காதல் பண்ணா வாழ்க்கை மலருண்டா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே தோத்தவனும் வீழ்ந்தவனும் கண்ணை தொடச்சுக்கோ நீ தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அவரை பிடிச்சுக்கோ ஆறு ஆறு கல்லு முள்ளு பாலிடிக்ஸ் எல்லாம் தள்ளி வைங்கடா ஹீரோ வந்து ஒன்ன ஓரம் தள்ளி பாப்பாருடா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு